ஓகேன்பா. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நானும் மாப்பிள்ளையும் இன்றைக்கி காலையிலேயே இந்த ரொட்டேட்டரை பிரித்து ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னென்ன ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் சீரிஸ் பண்ணணும். மெயின் ரீசன் ஆயில் சீரிஸ் பண்ணணும். அப்புறம் இந்த பக்கம் வந்து செயின் ரொம்ப லூஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து கொஞ்சம் இழுத்து வைக்கணும். அப்புறமேட்டு இந்த செயின் இழுத்து வைக்கிற நெட்டு வந்து ரொம்ப லூஸாக ஆயில் லீக்கேஜ் ஆகுது. அப்புறமேட்டு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடிஓ சாஃப்டில் ஆயில் லீக்கேஜ் ஆகுது. இது ரெண்டு தான் அரெஸ்ட் பண்ணோம். மற்றபடிக்கெல்லாம் கீழெல்லாம் பேரிங்கெல்லாம் எங்கேயும் போக கிடையாது. இந்த ஆயில் சில்லு இந்த மேட்டர் மட்டும்தான். அந்த பக்கம் ஏன்டா மாப்பிள்ளை கழட்டுற? இந்த பக்கம்லாம் சைடு பட்டி கழட்டு தேவை, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கப்பை மட்டும் கழட்டி கடைசியாக செக் பண்ணிக்கலாம், பேரிங் நல்லா இருக்குதா, பேரிங் காலி ஆயிடுச்சான்னு. இந்த பக்கம் மட்டும் சைடு பட்டி கழட்டி விட்டாலாம் சுத்தம் பண்ணு. எல்லாம் டோரை கழட்டிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அவ்வளோதான் ப்ரோ. கழட்டிட்டு ஒவ்வொன்றா கழட்டி பார்க்க வேண்டியதான். 22 பாக்ஸ் எங்கே இந்த ரொட்டேட்டர் வேலை செய்கிறத பிடிச்சி நண்பர்கள் பார்க்குங்க. எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் ப்ரோனா ஸ்கிப் பண்ணிடுங்க. எப்படிமா இப்போ எங்கடா அதுக்கு விழுந்துருக்கோம்? இது இப்படி அது கீருக்கு மட்டும்தான் அடியில் ஒரு மாட்டேன். இல்லை மாப்பிள்ள, இதுக்கும் அடியில் நெட் இருக்கும். ஒரு ரைட்டு என்ன ஆகி போச்சு, ஏதோ ஒரு கல் மாட்டி நெட்டு பெக்கோடு பேத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்படி சொல்ல வேண்டியது. அதனால் ஓட்டி வச்சு அடைச்சிவிட்டேன். நம்ம ஆயில் மாற்றணும்னாவே என்ன பண்ணோம்னா, சைடு ஓரெல்லாம் அலையில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு சைடு ஓர எல்லாமே கழட்டுறேன், நெட் எல்லாமே இருக்குன்னு வேற சொன்னீங்க. இதை கழட்டிட்டு எங்கம்மா அது மீதி ஆயில் வர்றது, அதான் லெவலரு அதில் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே இருக்கும், இது நேர் இருக்கும். என்ன காலங்கத்துல கன்ஃபியூஸ் பண்ணிடு. எங்கடா இங்கே ஒன்றையுமே காணா, எங்கடா காட்டுறது நானும் தடவிட்டு இருக்கேன். இங்கே வச்சு அடைச்சி வச்சுட்டு எல்லா நெட்டையும் கழட்டினா தான் ஆகும். ஏமாப்பிள்ள சுற்றுதா? ஆயில் 1 லிட்டர்னாச்சும் இருக்குமான்னு தெரியலையே, ஸ்கேல் கேட்லையே. இருக்குமா? அது வெளியே தான் வந்து நம்ம எல்லா போல்ட்டு கழட்டியாச்சு. இப்பொழுது உருவ போகிறோம். ஒழுவ போகிறது, அதான் ஒழுவுது மாப்பு. ஆயில் இங்கே ஒரு வாசர் எடுக்கல, ஒடிக்குது. இந்த வாசர் அதிலே விட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா, கரெக்டாக ஆயில் குண்டாவிலே விட்டு இரு எல்லாம் போட்டு ஆயில் இந்த கண்டிஷன் ஆகி விட்டுது. ஆனால் தண்ணி இறங்காதுக்குது பற்றி நம்ம ரொட்டேட்டரில். ஆனந்த என்னைக்கு எப்படி கொண்டோம்னா, ஏன்னா மேலே அந்த பைப்பே சாப்பிட்டு நம்பி போச்சுடா. சேரு எடுக்கவே முடியல. அப்புறமேட்டு பம்பை போட்டு தான் அடிச்சு கிளீன் பண்ணோம். திருப்பி விட்டு வண்டி கழுவிட்டீங்க. அப்படியே வண்டி கழுவிட்டான் கொண்டாய். வேற வண்டியில் அடித்து பார்க்குறான், ஏதாச்சும் சொல்லுவாடா. ஏடா பம்பு கஷ்டப்பட்டு தூக்கி மாட்டியாச்சு, அது 10 நிமிஷம் அடிக்கிறதுல என்னடா வந்துட போகுது அப்படின்னு. நாளைக்கு ஆனால் மாலை போட்டு ரொம்ப பிஸியாக இருக்குது. மத்தியானம் தான் பார்க்கணும். இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு பொடி விடுமா இப்போ. அவ்வளோதான் நினைக்கிறேன். அபச்சாரம் காது கேட்டுருந்தான். யாரை கேட்குறீங்க? யார் சட்டியில் வெளியிடுங்க. ஒழுவிட்டும். இதை தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் கரெக்டாக மேலே கமிச்சிட்டு வா மாப்பிள்ள. சத்து ஒரு வடிட்டோம். ஷைன் லூஸ் ஆகி கவர் அந்த அடிச்சு. வேறு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்குதா தெரியுதா? செயின் லூஸ் ஆகி அதுக்கு தான் கழட்டி க்ளீன் பண்ணு வருது. யார் அதை பண்ணுறாங்க? தூக்கிட்டு கமிச்சிட்டு வா, வடிட்டு அப்புறம் தொடச்சிக்கலாம். கரு கெட்ட கரு செயின் இவ்வளோ லூஸ் ஆகி போச்சே. கீர் மாற்ற முடியாது. கீர் கீழே 4000 ரூபாயா, மேலே 5000 ரூபாயா சொன்னாங்க. ரொட்டேட் எடுக்குது இதை மாற்றிட்டு போயிடுறது. சென்டரில் ஒன்று வரும்ல, அது கீரா? கீர் பிளேட்டோட 24,000 சொல்கிறாங்களே. பிளேட்டோட மாற்றணுமே. இப்போ 2 கீர் போட்டால் அவ்வளோ. அது இப்படி 2 கீர் போட்டால் தூக்கிட்டு போய் கமிச்சிட்டு கேட்குறேன். ஏடா சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறானா? நீ எல்லாத்துக்கும் அது கையில் கொண்டு கமிச்சிடுவாமா இப்போ.
ஓகே. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செயின் வந்து எங்களுக்கு இவ்வளோ லூஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் செயின் டைட்டரில் இவ்வளோ வச்சு ஓட்டிட்டேன். செயின் மாற்றணுமா இல்லை? இவ்வளோ செயின் லூஸாக இருக்குது. என்ன பண்ணுறது? கட் பண்ணி போடணுமா? கட் பண்ணி போட்டால் நம்மக்கிட்ட ஆப் பிளாக் இருக்குதா இல்லையான்னு தெரிலையே. இல்லையே நம்மக்கிட்ட ஆப் பிளாக்கு. ஆனந்துக்கிட்ட ஆப் பிளாக் இருக்குதான்னு கேளு. கொண்டாட்ட ஓகேன்பா. இதுக்கு ஆப் பிளாக் கிடைக்குமான்னு பார்ப்போம். கிடைக்கிதுன்னா ஆப் பிளாக் மாற்றிக்க வேண்டியதான். இல்லைன்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ லூஸ் ஆயிடுச்சே. ஓகேன்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளது வந்து செயின் வந்து இவ்வளோ கிட்ட வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? இவ்வளோ கிட்ட வந்ததுனால இந்த செயின் வந்து இனிமேல் ரொம்ப நாளைக்கு ஓடும்னு கேரண்டி கொடுக்க முடியாது. இது சொல்லுவீங்க ஒருத்தர், ப்ரோ இது ஆப் பிளாக் வாங்கி போடுங்க ஓடும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு. ஆப் பிளாக் வாங்கி போட்டாலும் அந்த ஐடியா தான் பண்ணினேன் கரெக்டாக. அப்புறம் செயினை செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், கன்னியோட டிஸ்டன்ஸ் பாருங்கதா தெரியுதா? இந்த உள்ள இந்த மேலே ஒரு பால் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே ஒரு பால் ஒன்று இருக்கும். அது எல்லா கண்ணிலையுமே நுணுங்கி போச்சு. ஸோ அதனால் வந்து ஆயில் மட்டும் புது ஆயில் மாற்றி போடுவோம். ஓட மட்டும் ஓடிட்டோம். அப்புறமேட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு புது செயின் தான் ப்ரோ போடணும். இந்த ஆப் கண்ணி 400 500 போட்டு வாங்கி போடுறது அந்தளவுக்கு ஒருத்தல. அதுக்கு புது செயினாக போட்டாலும் ஒரு வருஷத்துக்கு பக்கமாக எந்த கவலை இல்லாத ஓடும். இப்போ இதை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு மாட்டுறது தான் வேலை. அடியில் வேறு கொஞ்சம் தேஞ்சிக்கிச்சு இந்த ஓரம். இதில் ஒரு பட்டையை வச்சு வெல்ட வச்சுட்டு அப்படியே டோரை போட்டுற வேண்டியதான். செயின் வாங்கிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதான். என்றைக்கு ஆக்குதோ அந்த செயினை மாட்டிக்கணும். செயின் கிட்டத்தட்ட 4000 வரும். சரி ஓட மட்டும் ஓட்டோம், அப்புறம் மாற்றிக்கலாம். மாப்பிள்ளை அதங்காட்டி கழுவுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. வண்டி மேலே போகாது. கம்மியாக விட்டீங்கன்னா அப்படி விட்டீங்கன்னா எப்பட்றா மாப்ப நான் வந்து விட்றா. ஓகேன்பா. செயின் அப்படி சுத்தமாக கழுவிக்கணும். ஏன்னா பழைய பீஸு இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு வந்துடும். ஒரு 50 நாளைக்கு ஓடாது. எப்படின்னு ஒரு 1 மணி நேரம் அதிகபட்சம் ஓடிச்சாவே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். சரி ஓட மட்டும் ஓட்டோம். ஓ அதில் மாற்றிக்கலாமா? இதனால் சொல்லவே இல்லைண்டா. இதை சொல்ல வேண்டியதானே முன்னையே. பார்த்து உள்ளே விட்டுறாதீங்க, மாட்டி வெளியே இழுத்துருவா. துணி போட்டு ஒரு தேய்ச்சி அப்புறமேட்டு செயின் வரும். எவ்வளோ லூஸாக வருது. பேஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் மக்கள். கொஞ்சம் உரைய மாட்டிருக்குமா மச்சாஸில்? அங்கெல்லாம் உரையாது. அப்புறம் எப்படி அது செயினுக்கு இது மாட்டினதில் ஏதாச்சும் உரைஞ்சிருக்கும். அளவு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எல்லாமே இரும்பு சரிதா தெரியுதா? எப்படி வந்துச்சு? இதாக இருக்கணுதா? இல்லை மாப்பிள்ள, உள்ளே நுணுங்குதில்ல பேர செயினுக்குள்ளே. டைட்டாக தான் ஒட்டிக்குமா? அடுத்தது இந்த போல்ட்டு. மாப்பிள்ள அடுத்தது யார் பத்தில் போயிட்டு இதெல்லாம் ஒரு கழிச்சு வேலை செய்யணும். இந்த நட்டை கழிச்சு
ஓகேண்ணா மாப்பிள்ளை கையில் வச்சுக்கிறான் பாரு. இது வளைஞ்சி போச்சு. காட்டு மாப்பிள்ளை எப்படி வளைஞ்சி போச்சு? இது வளைஞ்சி போச்சு. இன்னுமே இது போடுறது செட் ஆகும். புதுசு இருக்கு ப்ரோ, நம்மகிட்ட நிறையா இருக்குது. அதனால் இது புதுசு. இதை இப்போ மாற்றி ஃபுல்லாக டைட் பண்ண போகிறோம். இப்போ தான் வேலை. இது கட் ஆகி போச்சுன்னா கூட அவசரத்துக்கு கடலைனா வச்சுக்காங்க. என்ன பண்ணுறீங்க, இவ்வளோட கட் பண்ணிடுங்க. திரும்பி போல்ட்டு மட்டும் வாங்கி ஃபுல்லாக வச்சு வெல்டு வச்சிட்டிங்கன்னா நின்றுக்கும். நான் அது மாதிரி தான் அது ஃபஸ்ட்டு கிடைக்காதப்போ அது மாதிரி தான் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருப்பேன். எல்லாரும் குஞ்சு தெரியுதா? ஆனால் இதை டைட் பண்ண வாட்டி ஏட்டுதான்னு பார்த்தா தேர்ந்து போச்சு. இதுதான் ப்ரோ. இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் ஒவ்வொருத்தருக்கு இதை கழுன்னு விழுந்து டோரே அத்துருக்கும். அது மாதிரி நண்பர்கள் வந்து டோரே பிச்சுட்டு போயிருக்கோம். அது மாதிரி நண்பர்கள் கமெண்டில் பண்ணுங்கள் இது நடந்துச்சா இல்லையான்னு. மாட்டிக்கிட்டு கன்டினியூ பண்ணலாம். ஹோல்ஸதோட அதோட ஓகே. நம்ம சுத்தமாக டெப்லான் டைப் போட்டிருந்தோம். இந்த இடத்துக்கு உள்ளே என்ட்ரியாக வருது. இது எதுக்கு டெப்லான் டைப் போடுறோம்னா லீக்கேஜ் ஒவ்வொருத்தரும் புதுசு மாற்றி கூட வடியுதுமாங்கள்ல. அது எதனால்னா இந்த டெப்லான் டேப் போட்டு அந்த ஃபுல்லாக இழுத்து டைட் வைக்கணும். இல்லைன்னா வச்சுக்காங்க என்ன இதெல்லாம் எங்களுடைய மூளை. இது எங்கள் டெக்னாலஜி பார்த்தீங்களா? மாப்பிள்ளை விட்டுட்டு ஆட்டான ஓட்டையில் இப்போ இருந்த மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கணும் ப்ரோ. அவ்வளோதான். இப்போ இதை டைட் பண்ணோம்னா நல்லா டைட்டாக இறங்கிக்கும். நிறைய இது மாதிரி சுகராக இருக்கணும். ஓவல் அடிச்சதுனாவே கண்டிப்பாக பிடிக்கும். சுகராக இருக்கணும். லூஸில் அதிக நாள் ஓட்டினோம்னா உழண்டு போச்சுன்னா போல்ட்டே நிற்காது. எத்தனை போல்ட்டு போட்டாலும் கட்டாகும். ஓட்டையை அடைச்சி திரும்பி புது ஓட்டை போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஓகே. நம்ம இந்த பக்கமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றை டெப்லான் டேப் போட்டுவிட்ருங்க. இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பிளேட்டு வாசரு. இது வந்து பித்தாளை வாசரு நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டோம். அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ளைன் வாசரை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். நெட்டுங்க மாப்போ அதான் தெரியல எங்கே போட்டிங்க? எங்கே போட்டேன்? நெட்டு போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு லோடு கொடுத்து டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டா ஆயிலுங்கிறது இந்த பக்கம் வெளி லீக்கேஜ் ஆகாது. அத்தாண்டா இந்த பக்கமாக வரும். ஆமாம்மா திடீர்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க என்ன? அதுலேருந்து கட்டங்கரையாக இருந்துச்சு. அது பழைய நெட்டு இந்தா கழட்டி போட்டால் புதுசு தான் போடணும். பழசு போடக்கூடாது. கொஞ்சம் வலி விட்டிங்கன்னா அப்படி ஓடி போய் அங்கே போயிட்டு இது மாதிரி வேறு நட்டு இருந்தால் பாரு. இதில் மரம் கம்மியாக இருக்கும். மரம் உருகிக்கும். வீட்டில் ஏதாச்சும் புதுசு நடக்குதுன்னு பாரு. இது ஆகாது. இது கொடுத்தது பார்த்திங்கன்னா போல்ட்டோடு வந்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 4 மரம் தான் இருக்கும். இதுலேயே பெரிய மரம் இருக்குது 5 மரம். அதை வாங்கி போட்டோம்னா நெட்டு கொஞ்சம் ஸ்லீப் ஆகுது. ஃபுல்லாக டைட் வச்சா கூட ஓகேன்பா. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணி வச்சு இருந்தானே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிட்டோம். வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேல் லீக்கேஜ் எடுக்காது. இப்போ டோரம் பூட்டி ஆயில் ஊற்ற வேண்டியது தான். ஓகேன்பா. அவ்வளோதான். தூக்கி மாட்ட வேண்டியதான். இந்த செயின் டைட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறமேட்டு மாட்டிக்குவோம். இங்கே கொஞ்சம் இந்த குத்தி விடுமா இங்கே. வளைஞ்சு போயிடும். இந்த டைட்டரை அதில் தள்ளி விட்டு அவ்வளோதான் மாட்டிட்டு எல்லா நெட்டும் போட்டுக்கிட்டு இது கடைசியாக டைட்டரை வந்து ஒரு அதே இதை போட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. எதுக்கு எப்படி டைட்டரை செக் பண்ணி டைட்டர் வைக்கணும்னு போல்ட்டு போடுமா அம்பிட்டு தானா? ஓகே. நம்ம ஒரு வழியாக டைட்டர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தபடியாக ஒரு திருப்புளி ஒன்று எடுத்துக்காங்க. இந்த ஹோல்ஸில் குத்துங்க. எவ்வளோ வளர்த்தினு இப்போ எங்களுதெல்லாம் பார்த்திங்கன்னா செக் நெட்டுக்கு மேலே இருக்கும். இப்போ குத்துனீங்கன்னா இது ஒரு மட்டமாக நிற்கும். இதோட ஒரு மார்க் பண்ணிக்காங்க. இவ்வளோ வளர்த்தி உள்ள ஸ்டெட்டு ஏறணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்காங்க. அந்த நெட் எடுமா. இப்போ எங்களுக்கு செயின் அத்து போகிறதுனால இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வரும் எவ்வளோ இருக்குது. அதனால் என்ன பண்ணோம்னா நாங்கள் ஒண்டை ஏற்றி விட்டு வச்சு டைட் பண்ணி போடுவோம். போட்டுரு. அதனால் என்றைக்குமே திருப்புளியில் குத்தி பார்த்து தான் நம்ம எவ்வளோட வருதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு ஸ்பேனரில் போட்டு ரொம்ப ஏற்றினோம்னா செயின் ரொம்ப வீக் ஆகிரும். திருப்புளியில் வச்சு அழுத்தி பார்த்து எடுத்தோம்னா தான் அது கரெக்டான அளவு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களுக்கு செயின் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால திருப்பி வச்சு குத்துனா தலை வரலுமே போகுது. இவ்வளோ லூஸாலாம் இருக்காது. கண்டிஷன் ஆகிற செயின்லாம் கொஞ்சம் தான் சேர்த்தி வர மாதிரி இருக்கும்.
ஓகே, நம்ம பாருங்கள் ஒன்றை டைட் பண்ணி விட்டோம். டைட் பண்ணியும் அங்கே பீட்டை இங்கே ரோலை சுற்றுறாங்க. பீட்டை சாப்பிட்டு பாருங்கள். சேர்க்க ஆக மொத்தம் வீலு இவ்வளோ இப்படியே இருக்குது. எனது வந்து செயின் வந்து அந்தளவு லூஸ் இருக்குது. இது நான் எந்த நேரம் வேணாலும் செயின் அத்துக்கிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி இவ்வளோ சேக்கு வரக்கூடாது. ஒரு நூல் தான் அது இவ்வளோ தான் வரணும். புதுசில் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் சேக்கு. எங்களுக்கு பாருங்க கிட்டத்தட்ட 5 இன்ச்சுக்கு மேலே சேக்கு போகுது. இவ்வளோ சேக்கு இருந்தால் சீக்கிரம் செயின். ஜாக்குனா அங்கே இருக்குது ஒரு ஷேக்கா? சரிங்கம்மா. இப்போ நமக்கு தெரிஞ்சுது. அடுத்தது ஆயிலை ஊற்றி இந்த பக்கத்தை வேலையை முடிச்சுட்டு அப்புறம் அங்கே கிரவுண்டுக்கு போயிடலாம். மேல் நட்டு கழட்டுமா? இப்போ டாப்பு கழட்டு. இந்த போலரான பேனல் தான் நம்ம விட்டு. ஓகேன்பா. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் அளந்து ஊற்ற போகிறோம். இதோட ஆயில் கிரேடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 140. இன்னும் ஒரு இதில் 5 லிட்டர் இருக்கும். ஒன்றும் 7 லிட்டர் ஆயில்ரா. 7 இருக்கும்டா. கம்மியாக கொடுத்து ஏமாற்றிட்டாங்களான்னு தெரிலங்கறியா? ஓகே. இப்பொழுது ஊற்ற போகிறோம். சிந்தாமல் சிதறாமல் ஊற்று பார்க்கலாம். பொனாய் இல்லாத நான் அப்படியே ஊற்றுறேன்னு சொல்லி ஒருத்தன் ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். இது நம்புது. கம்மியாக ஊற்று. 1 லிட்டர் முழுசாக பிடிச்சி இன்னும் கேஜிக்கு 8 அலை. வேண்டாம் அது கடைசியாக தொடச்சிக்கலாம். வேண்டாம். அஞ்சு லிட்டர் இருக்குமா தான் தெரில பாருங்க. சரி குடி. இருக்குமா தெரியல. இதுக்கு தான் லூஸில் வாங்குறதுக்கு பயமாகுது. அளந்துக்கலாம் கரெக்டாக. இன்னும் 5 லிட்டர் வருதான்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப 4 லிட்டர் தான் வர மாதிரி இருக்குது. 7 லிட்டர் தானே வாங்கணும். 5 லிட்டர் வாங்கணும். 7 லிட்ரு 7 லிட்டர் வாங்கினேன். 1470 ரூபாய் கொடுத்தோம். 440. ஓகே நண்பா. ஆயில் வருது பாரு. எவ்வளோ மாப்பிள போயிருக்குது? 1 300. 400. இன்னொரு 200 மில்லி ஊற்றி விட்ருவோம். 1.5 மில்லியாக கணக்கு வரத்துக்கு 500 இங்கே இருக்குது. மொல்ல ஊற்றி நம்புவோம். ஏன்னா அங்கே ஏர் போகிறதுக்கு வழி இல்லை. அடைச்சிக்கிட்டோம்ல. நம்ம அவ்வளோ முட்டாலாம் போடுது. ஓகே நண்பா. கரெக்டாக 1.5 லிட்ரு கணக்கு போட்டு வாங்கினே சரியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பக்கம் வேலை முடிஞ்சுது. அடுத்து கிரவுண்ட் வேலை தான் பார்க்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேலை முடிஞ்சுது. ஒரு பக்கம் வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த பாரு ஆயில் லீக்கேஜ் ஆகுது. இதை வந்து ஆயிலை பிடுங்கி விட்டுட்டு இந்த வேலையை பார்க்க வேண்டியது தான். எதுக்கு வருது அது? தான் பாரு மாப்பு ஆயில் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தபடியாக ஆயிலை பிடுங்கி விட வேண்டும். ஆயில் எப்படி வருது மாப்பு? அங்கங்கே போகுதா பக்கத்து வீட்டுக்கு? அட்டா எங்கெங்கடா போகிறீங்கடா? எப்படின்னு வலிச்சு போட்டு விட்டு மண்ணத்தில் மண் உள்ள பாக்கெட் விழுந்துட்டு போகுது. வேஸ்ட் ஆயில் தானே. கரெக்டாக ஒவ்வொருத்தர் 300 மணி நேரங்கிறாங்க, ஒவ்வொருத்தர் 400 மணி நேரங்கிறாங்க, 500 மணி நேரங்கிறாங்க. ஆக்சுவலி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு ஐட்டம் ஆயில் பிடிங்க மாற்றுறதுனே தெரில. நான் ஒரு 400 to 500 மணி நேரத்தில் மாற்றுவேன். நீங்கள் எவ்வளோ நேரத்தில் மாற்றுவீங்கன்னு சொல்லுங்கள் நண்பா. சாப்பிட்டு சேக்கு வருதானே பாருமா? இப்போ வருதா? சேக்கு தான் அதை தான் அரெஸ்ட் பண்ணணும். இந்த சேக்கு என்ன பண்ணுது? அதெல்லாம் ஒரு சம்திங் ராங். ஓகே மாமா. ஓகே நம்ம கழட்டிட்டு அழுத்து நெட்டை கழட்ட வேண்டியது தான். ஆயில் பிடிங்கி விட்டு இது இல்லை இது அப்புறம் அத்தான் நீங்கள் நான் சொல்லுவேன். சரி மாமா. சட்டில் போட்டுரு. பாக்ஸியும் செட்டை என்ன தூக்கி பிடிங்கி போடுற?
இந்த பாய்ஸ் ஓடி ஓடி ஃப்ரீ ஆயிடுச்சு மாமா. ஃப்ரீ ஆகிடுச்சா? உனக்கு ஆகும்டா மாப்பிள்ள, எல்லாம் ஃப்ரீ. மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் ட்ரைனிங் ப்ரோ. நாளைக்கு நான் எங்கேயாச்சும் போயிட்டா கூட மாப்பிள்ளை கழட்டி பிரித்து மேய்ஞ்சிடணும். சரி மாப்பிள்ளை இந்த ஆயில் கொண்டு ஊற்றிப்போம். ஆயிலுக்கு என்ன நம்பிடுச்சு என்பா. ரொட்டேட்டரை இந்த பொசிஷனில் சாய்ச்சி வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஆயில் ஒண்டை வடியும். ஓகேவா? இல்லைன்னா வச்சுக்கோங்க ஆயில் வந்து அடிச்சட்டியில் வந்து ஆயில் கிடக்கும். அதனால் இந்த பொசிஷன் சாய்ச்சி விட்டோம்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்குதா, அதெல்லாம் சுத்தமாக வடிச்சிடும். இப்போ அந்த பக்கமாக இருமா. இப்போ இது மேலே வச்சு தட்டு. இந்த ரொட்டேட்டர் மேலே ஏறாது அப்படின்னு தட்டு. நீ பற்றியா? இப்படி தட்டினோம்னா கப்பை உருவிக்கலாம். பேக்கிங் புதுசு தான். அந்தான ஒரு தட்டு, இந்தான ஒரு தட்டு. திருப்பி கொடுங்கம்மா. நெம்பணும்னா காயாகி போயிடும். இந்த ஏழாம் மாதிரி தான் ப்ரோ அப்பப்போ அஜித் யூஸ் பண்ணிடுறான். அந்தானே காயமாகுது. சாணம் பிடிச்சி தாகணும். சூப்பரு. அதையும் கழட்டுமா? அதையும் கழட்டி விட்றேன். அது பேக்கிங் பிடிக்கும். பேக்கிங் மாற்றி விட்ரு. எங்கே வச்சு அடிக்கிறது சாத்திரம். ஆமாம், இது எங்கேம்மா அடிக்கிறது? ரோட்டர் மட்டை மாற்றி விட்ரு. அவ்வளோதான் வடிஞ்சிக்கிச்சு. இன்னும் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ட்ருக்குன்னு கழட்டி போடுறான். ஃபிட்டிங் தான். நான் ஃபிட்டிங்கும் போட்டுருவேன். உள் ஃபிட்டிங்லாம் எனக்கு தெரியாது. உள்ளே தான் போல மெயினாக ஃபிட்டிங் பண்ணோம். ஆமாம், உள்ளே தான் ஃபிட்டிங். வெளியே பண்ணக்கூடாது. அவர் என்னமா சொல்கிறாரு? மாமா வாசல் விழுந்துருச்சு. உருண்டுட்டு போய் ஆயில் விழுந்து போச்சா? தெரியல, அந்த தான் போச்சு. பார்த்து அழுகாமடு. பேக்கிங் வரல, அதையே நம்ம ஒட்ட வைக்கணும். அழுங்காமல் இந்த பேக்கிங்கே போட்டுருணும். ஏன்னா பேக்கிங் வேறு கிடைக்காத. அவ்வளோதானா இது? அவ்வளோதாம்மா. இப்போ உள்ள ஒன்றுமே இல்லைங்கிறியா? ஓகே அன்பா, அவ்வளோதான். பல் ஏதாச்சும் தெரிச்சிருக்கு தானே பார்க்கணும். பல் எதுவும் தெரிக்கவில்லை, நல்லா தானே இருக்கிறது. லைட்டான காயம் தான் இருக்குது. ரொட்டேட்டர் மட்டமாக தள்ளி விடுமா இப்போ. மட்டம் பண்ணு. வந்துட்டார் அப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. குருசாமியில் தொடர்ந்து 2-3 போட்டோ தள்ளு தள்ளு தள்ளு. தள்ளு. இந்தானே இதை கழட்டு மாப்பிள்ள. வயசாயிருச்சு மாப்பு. எதுக்கு? கேமராவுக்கு வயசாயிடுச்சா? கேமரா ஆமாம்மா, இது டாபர் ரெட் பேஸ்ட் மாதிரி இது. கோல்கேட் பேஸ்ட் இல்லையா? அது ஒயிட் கலர் இருக்கும். அதாவது பேஸ்ட்டு நல்லா தடவ வேண்டும். ஏன் அது நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டானா? அது என்ன பாக்கிட்டே 20 ரூபா தானே? போதுண்டா. அப்புறம் எப்படி பிடிக்கும்? போதும் நல்லா பிதிங்கிட்டு வேஸ்ட்டு. வேஸ்ட்டு பணம் ஆயிருமாப்பா. பணமாயிருமா? 60 ரூபா. பணம் ஆயிருமா இல்லை போயிருமா? 60 ரூபா. இங்கே போடல. இங்கே போடல. அப்புறம் மூஞ்சில் கொஞ்சம் அப்படியே சூப்பராக. இது இந்த பொடி பிடிக்குது கையவே. இங்கே பாரு, புது பைக்கிங்க பாரு அங்கே கிடக்குது. அது இப்படி தான் இருக்குது. ஏய் என்னது மாற்றி கீத்தி போடுறியப்பா? கோளாறாகுது. அதுக்கு போகிறத எடுத்து இதுக்கு போட்டு இருக்கிறியா? இருமாப்ப பொழுதுனையும் தேய்க்காத.
மொதியம் அதுக்கு போகிறத எடுத்து போகிறத பிச்சை செஞ்சுட்டேங்குதப்பா. அதுக்கு போகிறத எடுத்து வச்சு பிச்சு விட்டேன். இது மாப்பிள்ளை சொன்னா தானே அந்த எனக்கு எனக்கு நீங்கள் என்னத்தை பிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் கிடக்கு பேர். சரி 20 ருபீஸ் தானே. 20 ருபீஸ் மாப்பு பிச்சு விட்டீங்க, அதுக்கு மேலே அப்புறம் 20 ருபீஸ் வரலாம் போகுது. அதாவது பேக்கிங் வந்து கச்சிதமாக அப்படியே பேஸ்ட் வச்சு பேக்கிங் வந்து பரிவர்த்தனையாக மாட்டணும். பரிவர்த்தனையாக மாட்டணும். பரிவர்த்தனையாக மாட்டணும். மாட்டினா தான் கொஞ்சம் ஆயில் சீலுக்கு போவாது. ஓட்டையா தானே போடுறான் அந்த ஓட்டைக்கு மாப்பிள்ளை ஓட்டையே தான் போடுறான். சாமி சரணம். ஓட்டை தவிர வேற ஓல்டு ஓட்டைக்கு தான் போடுறாங்க. எதை பிடிச்சாலும் அந்த ஓட்டை தான் அது பூந்துக்கிச்சு. சாமி சரணத்துக்கு இடமே இல்லையா? சாமி சரணம் வேஸ்ட் தானே அதெல்லாம். வேறு அப்படி 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 மறுபடி ஓட்டைக்கு கை போடும். கண்ணு மாதிரி பிடிக்கும். சாமி சரணம். ஐயப்ப சரணம். இது என்னன்னு தெரியல. மாப்பிள்ளை சொன்ன மாதிரி புழு பசையாக இருக்குது. இல்லை மாப்பிள்ளை கைப்பட்டு வெளியே வர்றதுனால பசை அதிகமாக போகுதானு. ஆமாங்க, என்ன பண்ணுறது. கன்னிகளியாக போய் போதும் 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 விடு. இருக்கமாமா நான் ஏகபத்திரி வரத்தில் இருக்கிறேன். நீ இதுக்கு வேண்டியது இல்லையே. அங்கே பாரு அதான் மாடி ஓட்டில்ட்டு அப்புறம் அதான் இல்லை மாமா அது அப்படி போய் இப்படி வந்துச்சா மறையில போய் ஏறிக்கும்டா. ஏன்டா கப்பு கண் மாதிரி பிடிக்குமாமா. ஆயில் வெளியே வர சொல்லுங்க பாப்பா. அந்த பேஸ்ட்டை என்ன பித்துக்கு வச்சுக்கிறான் பாரு. இப்பொழுது இதுல இருந்து கழட்டின போல்ட்டை எடுக்கிறதுனா தொலைவணும். எடுக்க வேண்டும். கலெக்டர் மட்டும் வேணுமா? ஆமா, நான் வேண்டாம். அந்தானே போய் அமுத்தி பிடி சாப்பிட்டேன். எரிஞ்சுட்டேன் இருக்கே. உட்காந்துச்சா? போது விடுமா. எடுத்து தட்டுங்க. சுற்றி எடுத்து தட்டுவேன். கட்டிங் எங்க இதுல இருந்து கழட்டின போல்ட்டலாம். அதான் பக்கெட் உள்ள பட்டை போட்டு மாட்டேங்குது. அது அழியாத அவ்வளோ சீக்கிரம். மாமா பொட்டு போட்டுக்கிறீங்க. நீயே போட்டுக்கா. நீ இதை கொடு. மோட்டர் கொடு. மோட்டர் இருக்குதுப்பா இந்த கம்பெனியில். விட்டுட்டு டர்ரு புருங்கிறீங்க. கையில் கழட்டும் பாருங்களே. ஆமாம் அதான் பாக்ஸு கரெக்டானு பார்த்து போடுங்க. எடுத்து நீங்கள் பார்த்து எங்கள் பாரட்டு பாக்ஸ் கொடு. எடுத்து பார்த்து சொருவுறதுங்கிறது அப்புறம் அங்கே இருக்குது. 13 ஏற்றுங்க. இப்போ சாப்பிட்டு பாருங்க. உள்ளே இழுக்கவும் இல்லை. சொல்லுது இந்த பேரிங் தான் சேக் ஆகுது. இதுக்கு ஒரு சிம் வச்சுறீங்களா? வெளியே இழுத்துட்டு வெளியே எவ்வளோ வருது? வெளியில வரவே இல்லை. அதுதான் ஜேக்கு. இப்பொழுது என்ன பண்ண வேண்டும் என்றால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேக்கிங்கை கிழித்து எடுக்கவும். அவ்வளோதானா? எக்ஸ்ட்ரா இருக்கிற பேக்கிங் கிழிக்க. ஏன்னா இந்த கப்பு உக்காராது. சரி, மாப்பிள்ளை விட்டால் நல்லா கிளிப்பான். மாப்பிள்ளை விட்டால் நல்லா. டெம்பர் கிளாஸ் உடஞ்சி போச்சு. கேமராவலை எங்கே போட்டீங்க? நீ தான் போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கேமரா பிடிக்கிறது இவரு என்ன சொல்கிறாரு? எதுனா கோமதி ஸ்மால். நம்ம ரொட்டேட்டர் பெரிய ரொட்டேட்டர் இல்லை. இப்போ கோமதி பிக்குன்னு கொடுக்கணும். நான் பேசிக்கிறேன் கம்பெனிட்ட அவங்ககிட்ட. ஆந்த கண்ணாட்ட போய் பேசினே இல்லையா? ஐயோ நான் ஒன்று சொன்னேன். நீ இங்கே ஒன்று சொல்கிற அங்கே ஒன்று சொல்கிற. ஆந்த கண்ணாட்ட போய் விட்டு ஆட்டு பார்க்கலாம். நான் விட்டு ஆடுற மாதிரி இவர் விட்டு ஆட்டினாரு. அவங்க அம்மு கொடுத்துட்டான். ஆந்த கண்ணு குடுறா மூட்டிக்கிட்டேன். டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இல்லை எதாவது கேட்டேன். எதாவது கேட்டேன். உங்களுக்கு தேவை எடுத்து கொடு. 2 பேக்கிங் எதுக்கு? கேட்குறத குடுறா. டென்ஷன் மாதிரி சொன்ன மாதிரி 2 பேக்கிங் எதுக்கு? 2 பேக்கிங் எதுக்கு? 3 பேக்கிங் எதுக்கு? 4 பேக்கிங் எதுக்கு? கேட்குறேன். காசு கொடுக்குறது நான். பேசி நல்லா தொடங்க. விற்கிறதுக்கு தாண்டா வச்சுக்கிறீங்க. சைடில் விற்கிறதுக்கு தாண்டா வச்சுக்கிறீங்க. கொடுக்கடா. எத்தனை கேட்டால் என்ன போனி போனி என்ன முடிஞ்சுது. நான் ஸ்கேலில் சேரங்கதாண்ணா. அதுக்கே வருதுண்ணா. அது சைனை பெருசு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம் அது மிஷின்லேயே நல்லா டைட்டு தான் இருக்குது. நீங்கள் இழுக்காதீங்க. செக்அப் மிஷினை நம்பக்கூடாது மாஸ்டர். அப்போ கொண்டு போய் அதை சுற்றி வீட்டில் வச்சுக்கலாமா? கையிலே வச்சு கையிலே நீட்டாக இழுக்கணும். அப்படியே அந்த பக்கம் வந்து ஒரு வாசர் ஒன்று தொலைச்சி அதை எடுத்துட்டு வந்தியா? அதுதான் சைஸ். அதான் சைஸ் ஒரு 52 இன்ச்சு எடுத்துருவ. 52 இதா
பல்ல அதுக்கிட்ட மண்ணில் போட்ட யார் பண்ணல? ஏன்டா பள்ளி ஒன்று போட்டேன். ஆமா அது மண்ணில் தான் கிடந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து கழுத்து நீ தானே போல்ட்டு போட்டு அப்படி நீங்கள் டோர் பிடிக்கும்போது நீங்கள் தானே கீழே உருட்டு வந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? ஒட்டாம்பாரு. நான் அந்த பக்கம் இருந்தேன் சாப்பிட்டு நான் வரும்போது. ஒரு ஒட்டாடு தூக்கி விட்டேன். என்னடா அது? அதேடா புட்ட அது என்ன வந்துருச்சு கையோடா? மறுபடியும் போடு. எங்க மாட்டுறதுன்னு தெரியல. தெரியுமா தெரியாதா? மாட்டிட்டேன். என்னைக்கு எனக்கு மலைக்கு போகிறீங்க வரது சொல்லலாமா? நாளானிக்கா? ம், எத்தனை நாள் போட்டேன்? 4 நாளா? 3 நாள். அதான் எத்தனை நாள்? 4 நாள் தண்ணியோட 2 நாளைக்கு 1 நாளைக்கு 1. எத்தனாவது வருஷம்? நம்மளும் 4. 2 வருஷம் 1 வருஷம் நிற்கிது. அடுத்த வருஷம் 2 வருஷம் வாழ்ந்துருப்போம். அடுத்த வருஷம் மாப்பிள்ளை போட்டு போயிடலாம். அவன் அங்கே மலை ஏற போகிறான். நீ அவனை அங்கே கல்யாணம் வச்சு வண்டி மலைகளை ஏறிட்டுவான். அவனை கல்யாணம் பண்ணிட்டா 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு மலை ஏற மாட்டான். ஓஹோ, நீங்கள் எப்படி இப்படியானது எடுத்துக்கிட்டே பின்ன ஓகே அன்பா. டேய் இருறா சத்துக்குடி. சரி. எங்கடா மாப்பிள வெளியே போயிருச்சே? என்ன வெளியே போய் தள்ளி சாப்பிட்டு ஒழுங்கா தள்ளி விட்றா. நீங்கள் பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு வெளியே போயிடுச்சா நான் என்ன பண்ணுறேன்? ஓகே அன்பா. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ரொட்டேட்டர் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில டவுட் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட்டர் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 21 டீத் இருக்கும். ஆல்ரெடி இது வந்து வேகமாக தான் இருக்குது. எனக்கு டவுட். இந்த பக்கம் வேகமாக இருந்துச்சு, இந்த பக்கம் பல் அதிகமாக இருந்தால் ரொட்டேட்டர் ஸ்பீடு அதிகம். மெயின் சாப்பிட்டு பல் சின்னதாக இருந்துச்சுன்னா கரெக்டான மேட்ச்சு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருப்பான், ஸ்பீடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 21 தூக்கி இதில் போட்டு 20 தூக்கி இதுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா ரொட்டேட்டர் இன்னும் ஸ்லோவாக இருக்கும். அதனால் இப்படி இருக்குதான்னு செக் பண்ணிக்காங்க. ரொட்டேட்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற டவுட் இருந்துச்சுன்னா இதை கழட்டி இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 21 அவுட்புட் 21 மெயின் சாப்பிட்டில் 20 தள்ளி போடுறா. ஒரு புலவில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ சாப்பிட்டு போய் தலைமையில அடிக்கிறேன். அடுத்து கண்டினியூ வாஜரா. அவ்வளோதான். அப்புறம் இருந்த மாதிரியே போட்டு டைட் பண்ணி விட வேண்டியதான். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த மண்டைக்குள்ள எதுவுமே இல்லை. மண்டை உள்ள களிமண் இருக்குதா இல்லையா? அது எனக்கு இருக்குது, இதுக்கு இருக்குதான்னு கேட்டேன். நீ சாப்பிட்டு போய் சுத்தம்பா அழுத்தும் போது 21 பாக்ஸ் கொடு. வேடு கலப்புறது 19 அங்கே பாரு. அதை அது பிட்டில் பாருக்குதே. வேட்டு கிளப்புறாரு கரெக்டாக பிடி சுற்றிட்டு போயிடும். வீட்டே போட்டு விட்டுருவாரா? நான் அது எதுவுமே பண்ணல, அது சுத்தவே இல்லை. அப்படியே இது சுத்தாது. அவள் தான் கப்பை போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான் ப்ரோ. கப்பை போட்டு டைட் பண்ணிடுங்க. சரி, நீ வாசரை ஒன்று போய் எடுத்துடா. அது எதுக்கு? அது இது வாசரா அது வாசரா? ரெண்டுமே வாசர் தான். அது இங்கே வர்றது கம்பெனியார வாசன்னு சொல்லி தான் கொடுத்தேன். இப்படி கேட்டுட்டீங்க. தொடக்கல காலையிலேருந்து 2 வாசரை எடுத்து தொடக்கல. இது வார தொடச்சிக்கிட்டு பிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இது வர கிடைக்காதுன்ட்டான். அப்புறம் எப்படி அதை எப்படி பிரிச்சா கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போலாம் பிளேட்டு மாதிரி கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ பிளேட்டு கொடுத்தா பழைய அதெல்லாம் ஸ்டாக் இல்லையா? வித்தர் ரொட்டாட்டில் அப்புறம் ஸ்டாக் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க இருக்கிறீங்கன்னா? இதான் பாரு எக்ஸ்சேஞ்ச் அவனையும் எடுக்க சொல்லு. நீ கேட்க மாட்ட கேள்வி. அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிற பணம் நாம் கொடுக்கல. லட்சக்கணக்கில் நீ கரெக்டு தான்ப்பா. ஆயிரக்கணக்கில் நீ கொடுக்கல அவங்ககிட்ட. அவங்ககிட்ட போய் நீ நாய் கேட்குற. டேய் நான் சொல்கிறதானே நாய் அப்படிங்கிறோம். நாட்டாம தீர்ப்பு மாற்றி சொல்லு. அதாவது இப்படி ஹோட்டலில் போல்டை நிரப்ப வேண்டும். இல்லைன்னா மறுபடியும் எல்லாம் உள்ளே இழுத்துட்டு போயிடும். சொருமா இப்போ அந்த எட்டத்தான் எடுத்து வைய. இதோட 2 ஆயிட்டு அதில் மாட்டிட்டு விழுந்துட்டேன். சொல்லிட்டேன். இதில் வந்து பக்காவான ஆளுடா. 13 பாக்ஸ் மாட்டு. நான் காலேஜ் தெரிஞ்சேங்கண்ணா. சித்தப்பா தொக்கு சித்தப்பா போல்டு முதல்ல நேராக போடு. நேராக போட விட்டுக்கிட்டு ஆட்டி விட்டு போகிறேன். முல்லை ஓட்டு கீழே போட்டு முல்லை ஓட்டுறதுக்கு இது என்ன வண்டியா? மாற போயிடும் பாடி. அடுத்தது மாப்பிள்ளை எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுனால பயம். லப்பர் பிதுங்குது மாமா. அப்படிதாம்மா இப்போ பிதுங்கும்.
ஒட்டல இப்போதான் ஒட்டுது. ஒட்டிச்சா? ஆ அடியில் ஒன்று மேலே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனவங்க. அது தெரியாத கம்பெனிக்காரர் கொடுத்தா நான் வரேன், நீ மாத்திரா. நானாலும் இதெல்லாம் தர மாட்டேன். இந்த மூலையை லைட்டாக ஒரு நோட்டு அது பிதிங்க தெரிச்சு அது எங்கே ஓகே. அதில் எத்தனை லிட்டர்? 11 லிட்டரா 5 லிட்டரா? இதுக்கு பண்ணிட்டியா? நாய் ஊத்தானா? ஓகே நண்பா, அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரு. ஒரு சின்ன ஆல்ட்ரு என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த ஆயில் சில்லு ஊற்றில் பீடிங் மாதிரி வரும். இதை வந்து லேத்தில் கொடுத்து மட்டமாக பேஸ்ட் பண்ணுறோம். ஆயில் சில்லு வெளியிலிருந்து கூட அடிச்சிக்கலாம். ஓகேவா? இந்த கோணை இருந்த மாதிரியே போட்டுருவோம். போட்டுட்டு ஆயில் சில்லு வெளியிலிருந்து அடிப்போம். இதை வச்சு தட்டினா இறங்கிக்கும். வேகமாக கூடாதா? உடஞ்சி போயிடும் வேகமாக தட்டுனா. அவ்வளோதான். உட்காந்துக்கிச்சா மட்டமா? நேராக கட்டா உட்காந்துக்குச்சு. ஓகே நம்ம ஃபுல் சைடு பாரு, மட்டமாக உட்காந்துக்கிச்சா. இதுக்கு மேலே ஆயில் சில் அடித்தாலும் ஆயில் சில்லாம் அந்தான போகாது, வெளியிலிருந்து அடித்தாலும். ஆமாம், 7ஆம் அறிவு யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு போச்சுவோம். இப்போ முன்ன டேய் ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு இப்போ வெளியிலிருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த கோனை பிடுங்கி விட்டு தான் இந்த ஆயில்ஸில் அடித்தாகணும். இப்போ வந்து நாங்கள் போட்டுக்கிற ஆயில்ஸில் இதில் வர ஆயில்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 என்னடா 40 72 10 வரும். இப்போ அந்த ஆயில் யூஸ் பண்ணல. இப்போ 40 72 12 இந்த ஆயில்ஸில் வாங்கிட்டு வந்துருக்குது, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி. அதனால் இப்போ இதை போட்டு அடிப்போம். ஓகே நம்ம இப்போ வெளியிலிருந்து ஆயில்ஸில் அடித்தாச்சு. இப்போ அப்படியே எடுத்து வச்சு மாட்ட வேண்டி தான் பேக்கிங்கை போட்டு. நான் மேலே தள்ளிட்டு வந்தேன். கீழே 24 அது கம்மி. நான் அங்கேயே வாங்கியிருக்கணும் ஐயப்பாலே. ஃபிட் பண்ண ஐயப்பன் எவ்வளோ? பல்கா வாங்கினா 22 21.5. நான் 22. ஏய் இது எறவாடா. நாங்கள் 20 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். என்னது ஜூஸா? இப்பொழுது என்ன பண்ண வேண்டும்னா பேஸ்ட்டு போட வேண்டும். பல்லில் பேஸ்டா? அண்ணே ஆமாம், இது பல் போட்டு வைக்கும் கலர் பேஸ். எவ்வளோடா இருக்குங்க அந்த இருக்கிறதால? இது பேஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட பேக்கிங் எங்கடா வச்சோம்? கையில் எடுத்து கொடுத்தியா? நெக்ஸ்ட்டு இப்பொழுது அட்டையை போட வேண்டும். கிழிந்து விட்டால் இன்னொரு அட்டை இருக்கிறது. இது ஓட்டை. இதுக்கு எது இத்தனை வாங்கினாருன்னு யோசித்தேன். இப்போ தான் தெரியுது எதுக்குன்னு. சென்று வார்கள் சாமியார்களை. சாமியாரா? அந்த தப்பை தான் பண்ணக்கூடாது. இந்த பக்கமும் பேஸ்ட் வைக்கணும். நான் பேஸ்ட்டு கொலை பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? புதுக்குன்னு பிதுக்கி நீ பிதுக்கி கொடு மாப்பிள்ள. கரெக்டாக பிதுக்கிறதுல நீ தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. பிதுக்கு ஆத்திரம் கண்டுபிடிச்சிக்கிறான் பாரு எப்படி. போதும். இங்கே எங்கே இருக்கிற? போதும் 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 போதும்டா. சுடுங்க. பணம் பேஸ்ட்டு தானே? பணம்டா 60 rupees. 60 ரூபாடா. அந்த 60 ரூபா ஒரு நாள் சேலை இல்லாத ஜாமானாக வந்து காலம்லாம் உண்டுடா. வேஸ்ட் ஆயிடும். அப்போ இல்லைன்னா இங்கே அங்கே போக சொல்லி எடுக்கணும். நீங்கள் அடைக்க வச்சுக்கோங்க, இப்படி அடைக்க வச்சுக்கோங்க. பேஸ்ட் வாங்கி கொடுமா பிள்ளை தேய்ச்சி விட்டுருலாம். பேஸ்ட் வாங்கி வேஸ்ட் போதும் எனக்கு. பேஸ்ட்டா வேஸ்ட்டு இந்தா பேஸ்ட் வாங்கி கொஞ்சம் நம்பிச்சு இருக்கு. மூளை சுட்டுலாம். வேஸ்ட் பண்ணு வேஸ்ட் பண்ணு வேஸ்ட் பண்ணு வேஸ்ட் பண்ணு. இப்போ கை தொடக்கி தானே இருந்தாங்க. அது ஈரமாகுது. பரவாயில்ல, இதில் ஈரத்தில் போகும்.
சாக்கு வேறு ஆணி வேறு ஒன்று கிடக்குது. அவ்வளோதான், எஃபோர்ட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டா தீந்துச்சு. சுத்தி மாப்ப சுத்தி மாப்பே மாப்பிள மாப்பிள மெசேஜ் வந்திருக்கு. மாப்பிள மெசேஜ் இருக்கு மாப்பிள. மாமாவோட மெசேஜ் வந்து மாப்பிள. எங்கே வந்து போன கட்டுமால அப்போ அங்கே ஒரு நெட்டு ஒன்று போயிடுச்சு எடுத்து மேல் ஜோப்லையா? எங்க மாமா? அதான் கிடக்குங்க. அப்போ நான் டைட் பண்றேன். நீ டைட் கையில் வச்சிருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். கீழே போட்டினா மேலே இருக்கு 5000 ரூபா. ஞாபகம் என்ன 5000? யாவா நான் நல்லா பண்றேனா இல்லையோ, இவன் நல்லா விட்டுரு கைய. சரி. போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. மாப்பிள்ள சாப்பிட்டு சேக் வருதுன்னு பாரு. முன்ன செக் பண்ணி அந்த சேக்கை. இல்லை மாமா, இந்த சேக்கும் வரல. ஓகே நம்ம இப்போ இது ஆயில் செல் மாற்றுறதா இருந்தால் வெளியே ஊற்றில் திருப்பி குத்தி இப்படி நோட்டி எடுத்துவிட்டு வேறு ஆயில் செல் மாற்றிக்கலாம். சரி மாமா. மாப்பிள்ள எங்கே அந்த கத்தி? இதை அரு கூட தான் அவங்க கொடுத்தேன், உன்னை கொண்டு வந்து. பேக்கிங் வேஸ்ட்டு பேக்கிங்லாம் இருக்குது. எங்கே போட்டீங்க? இங்கே தான் நான் வச்சேன். ஓகேன்பா, அவ்வளோதான் நேற்று வீடியோ. அவ்வளோதான். நான் ஆயில் ஊற்றணும். அடிச்சுட்டாங்களே. இப்போ நான் சொல்லட்டுமா? டெப்னிஸ் எல்லாம் செமையாக இருக்குது. இப்போ நான் சொல்லட்டுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா 42 ரொட்டேட்ரு. இதுக்கு நம்ம ஏன் புதுசாக இப்போ சீல் அடிச்சிருக்கோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அது பையனுக்கு கொஞ்சம் வலிகிறது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு வந்து இப்போ ஆயில் ஒழுகுதா? ஃபீமேல் ரொட்டேட்டர் தொலையிருக்கும். ஃபீமேல் ரொட்டேட்டர் தொலைவுனதுக்கப்புறம் இது மேல் ரொட்டேட்டரா? இது ஃபீமேல் கிடச்சின்னா இது 42. 42ல் பாதி என்ன? 42. நீ சொல்லு. எனக்கே தெரியாது, அதனால தான் ஒன்று கேட்டேன். நம்மளுங்க ரைட் அடி. அதனால ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றும் போது ஆயில் நெட்டை மறக்காமல் ஆயில் நெட்டை போட்டு விட்ருங்க. அப்புறம் இல்லைனா மேலே ஊற்றுனீங்கன்னா கீழே போயிடும். எஸ், நாங்கள் பைக்கே பண்ணியிருக்கோம், டிராக்டருக்கும் பண்ணியிருக்கோம். ஓகே மாப்பிள்ள, அந்தாண்ட போய் லெவலிங் நெட்டு கழட்டணும். மோட்டர் கட்டிதாம இருந்துச்சு. லெவலிங் நெட்டு கழட்டல, மோட்டர் எடுத்துக்கூட சாப்பிட ரிவேஸில் போடணும் மோட்டரை. ம் இருறா. ம் என்ன பண்ணுற? கம்ப்ரஸர் லோடு இல்லை. 18-19 இன்ச்சு போடுமா? சூடாகி போச்சு. சூடு ஆகி போச்சா? அச்சோ, செவ் போல இங்கே இருக்காது மாப்பிள்ள. 18-19. சரிண்ணா, கட்டை கொடுத்துட்டு வாங்கினா 20 ரூபாய் என்னமோ வருதுங்கண்ணா. நம்ம கட்ட கொடுத்துட்டா தேர்த்து கொடு. இதே தட்டி போட்டா அது வேலை செஞ்சு போடுறதுக்கு. அதுக்கு அப்படி இல்லைன்னா பாய்ச்சானில் அடியில் கொடுக்கலாம். பாத்தியாலும் எனக்கு புரியல. அது நாளைக்கு நாளைக்கு நேரில் வந்து பார்த்து சொல்கிறேன். ஆயில் ஊற்றணும். டயர் 6 டயர் போச்சு குமார். நீங்கள் போட்டது எந்த போட்டது நானும் ஓட்டம்னேங்க. சரி, காலையில் வரேன். சரிங்க மேடம். ம் ஆயில் எடுத்து ஊற்றும். ஓகேன்பா, இது லெவலிங் நெட்டு. ரொட்டேட்டர் வந்து மட்டமாக வச்சுக்காங்க. மட்டமாக வச்சு தான் லெவலிங் நெட்டை ஆயில் ஊற்றணும். ஏன்னா பின்னாடி ரொம்ப சாஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை, முன்னாடி சாஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை. மேலே பிரச்சனை. மாப்பிள்ள அளந்து ஊற்றுறேன். அளவு அங்கே இருக்குது. லெவலிங் பார்த்து இதுக்கு இது அடிச்சிருங்க, முடிஞ்சுது. ம் சரிப்பா, ஊற்று. இல்லை அளக்கணுமா? நான் வாங்கிட்டு வந்து லிட்டர் ஆயில் அந்த லெவலில் எடுத்துடா. இது அங்கே இருக்குது பாரு. வெள்ளை கலர் பிளாஸ்டிக் அங்கே இருக்கு பாரு. 3.5 லிட்டர் பிடிக்கும். பார்க்கலாம். ஒரு டைமண்ட் வாங்கிட்டேன். எவ்வளோ ஊற்றணும்? 3.5 லிட்டர் ஊற்றணும். ஊற்ற ஓல்டன் ஊற்று. பொறுமையாக ஊற்றணும். நல்லா ஊற்றணும். ஓகே, நம்ம 3 லிட்டர் ஊற்றியாச்சு. இது 4வது லிட்டர். ஊற்று நிறைய ஊற்றிடு. ஊற்று நிறைய ஊற்ற அளவுன்னு பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். 6 லிட்டர் இருக்கும். அப்போ இந்த பக்கம் வா, நீ நெட் எடுத்துக்கா.
திடீர்னு நட்டு எடுத்துக்கின்றீங்க. இரு இன்னும் வரல ஊத்துறா நீ. வந்துச்சுடா வந்துச்சுடா. ஊத்துறாப்பா. போதுண்டா ஊத்து கொஞ்சம் ஊத்து. போது விட்டுறா, அது வடிஞ்சிட்டு போதுமாம்மா. ஆயில் சொல்லி முடிஞ்சோம். கரெக்டுங்கம்மா. இப்போ ஆயிலெலாம் கரெக்டாக கரெக்டாக 3.5 லிட்டர் ஆயில். ஓகேன்பா, அவ்வளோதான். 3.5 லிட்டர் ஆயில். மூச்சு கிளப்பணும் மட்டும் டைட் பண்ணி இருக்கும் அது. அதெல்லாம் மூச்சு விடாது மாப்பு. எவ்வளோ இருக்குதுன்னு பாரு. அதெல்லாம் கீழே வண்டி ரொட்டேட்டர் மேலாம் அவ்வளோக்கா. ஓகேன்பா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. 402 பேர்னா என்றைக்குமே ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சரி செய்யும் 10 நாளைக்கு ஒரு ஐட்டம் அந்த பிரத்தர்ன்ட்டு வருதுல்ல இந்த மேலே. என்னம்மா 7 லிட்டர்லாம் வரல. இதை வந்து சுத்தம் பண்ணி போடணும். வாயில் வச்சு ஊதி பாருங்கள். காத்தோட்டமாக இருந்தால் தான் உள்ளே ஆயில் சீல் போடுங்க. அதே மாதிரி அதையும். ஓகேண்ணா, அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய். இருட்டு கட்டிச்சு வேலை இல்லாதனால இப்போ இன்னும் நேற்றே ஒருத்தர் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டாரு, ஓட்டியாச்சு. டாடா விடா. டாட்டா. டேய் என்னடா ஊற்றிவிட்ட.